இப்ப நீங்க சாப்பிடக்கூடிய மருந்துகள் வந்து, அந்த கால்ல ரத்தம் தேங்கி, அதனால ஏற்படக்கூடிய தாக்கம், தவறான தாக்கம். என்ன தாக்கம்? கால்ல அந்த ஃப்ளூயிட் நிக்குது பாருங்க. அந்த ஃப்ளூயிடுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ட இந்த மருந்து மாத்திரைலாம் கண்டிப்பா குடுக்கும். கால்ல அந்த ஃப்ளூயிட் தேங்குறத கம்மி பண்ணும். ஃப்ளூயிட் தேங்குறத கம்மி பண்ணும்போது, உங்களுக்கு அந்த கால்ல ஏற்படக்கூடிய எரிச்சல் கம்மியாவலாம், கால் வீக்கம் கம்மியாவலாம், கால்ல வரக்கூடிய வலிகள் கொஞ்சம் இனிஷியலா கம்மியாவலாம். அந்த ஃப்ளூயிடோட தாக்கம் கம்மியா இருக்கிற வரையிலும். இதே பல ஆண்டு காலமா நீங்க நிக்க, நிக்க, நிக்க அந்த ஃப்ளூயிட் வந்து இன்னும் நெறைய இடத்துல சதையோட பல பகுதியிலயும் கால்ல பரவும்போது, அதோடைய வால்யூம் தேங்கக்கூடிய அளவு நெறையாவ, நீங்க சாப்பிடக்கூடிய மருந்தோட அந்த கெப்பாசிட்டியும் அவ்ளோ ஃப்ளூயிடையும் அதால உள்ளார தள்றதுக்கான அதுக்கு பவர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. செகண்ட் வந்து இந்த சாப்பிடக்கூடிய மருந்துகள், மருந்து, மாத்திரை, ஆயின்மென்ட் எல்லாமே எதனால வந்து கால்ல ஏன் நீர் தேங்குது? வெயின் ஓட வால்வ் வீக்கா இருக்கு. வெயினோட சதையே வீக் ஆவுது. ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி, ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் அந்த வெயினோட சதையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி. அதாலயே நார்மலா இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்ப மெயின்டெயின் பண்ண முடியல. அந்த வெயின்ல, அந்த ரத்த நாளங்கள்ல. அது மரபு சார்ந்த பிரச்சனை. அந்த கட்டமைப்பு மெயின்டெயின் ஆவாம இருக்கிறனால தான், அந்த வெயின்ஸ்ல உள்ளார இருக்கக்கூடிய வால்வு சரியா வேலை செய்யல. ஸோ இந்த கட்டமைப்ப இந்த மருந்து மாத்திரை நார்மலா ஆக்கி, வெயின ஸ்ட்ராங் ஆக்கி பழைய மாரி ஆக்க முடியும்னா, எந்த மருந்து மாத்திரையினாலயோ, ஆயின்மென்ட்னாலயோ, நாட்டு வைத்தியத்தினாலயோ அந்த இழந்து போன கட்டமைப்ப நார்மல் ஆக்கக்கூடிய கெப்பாசிட்டி எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது. ஏன்னா, அந்த வெயினோட ஸ்ட்ரக்சர் போனத ரெக்டிஃபை பண்ண முடியாது. அதே மாரி வால்வ்ல இருக்கக்கூடிய டிஃபெக்ட், வால்வ் ஒழுங்கா வேலை செய்யல, வீக் ஆயிடுச்சு, அது பழுதடைஞ்சு போயிடுச்சுன்னா, அந்த ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்டையும் வந்து இந்த மருந்து மாத்திரையோ, ஆயின்மெண்ட்ஸோ, நாட்டு வைத்தியமோ அதையும் வால்வ்லயும் ஸ்ட்ராங் ஆக்க முடியாது. ஸோ பேசிக்கா வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெயினோட அது வீக் ஆற கட்டமைப்ப எந்த மருந்து, மாத்திரை, ஆயின்மென்ட்டால சரி பண்ண முடியாது. ஆனா அந்த வெயின்னால தேங்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளார போறதுக்கு இந்த மருந்து, மாத்திரை, ஆயின்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணலாமே தவிர, உள்ளுக்கு இருக்கிற வியாதி வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால வரக்கூடிய தாக்கத்த இனிஷியலா கண்ட்ரோல் பண்ணலாம்.